இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லுவோம். என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிங்கள். preach gospel. சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. Book of Acts chapter 8 verse 4. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். அடிமை சிலுவையில மறைத்து ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியின் சத்தத்தை ஜனங்கள் கேட்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உமக்காக சேவை செய்ய வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல சீஷர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இவர்கள் பழுகி பெருகணும், பரவணும். அதான் நோக்கம். சரிங்களா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி இருப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு என்று என்ன செஞ்சாங்களாம்? ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். ஆண்டவருடைய திட்டம் என்ன? நீங்க பல பக்கம் போகணும், பரவணும், விரிவடையணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆக ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க யோசனையை ஆண்டவர் கெடுக்கும்படியாக அவர் என்ன செஞ்சார்? இறங்கி வந்து அவர்கள் பாஷையை என்ன செஞ்சாராம்? தாறுமாறாக்கிட்டார். அதனால என்னாச்சு? ஒரு உபத்திரவம். எல்லாரும் பல திசைகள்ல ஜனங்க சிதறி போனார்கள். போனவர்கள் ஆங்காங்க என்ன செஞ்சாங்க? குடியிருந்தார்கள். அதனால உலகமெங்கிலும் மக்கள் குடியிருக்க நேர்ந்தது. அல்லேலூயா. அதை போல அக்காலத்துல இருந்த அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு ஒரு மிகுந்த உபத்திரவம் வந்தது. அந்த உபத்திரவத்தை நிமித்தம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சிதறி ஓடி போனார்கள். ஓடி போனவர்கள் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி. நற்செய்தி தான் சுவிசேஷம். இந்த பூமியில் இருக்கிற செய்திகள் எல்லாம் கெட்ட செய்திகள். நற்செய்தி என்று சொன்னால் இயேசுவை பற்றிய செய்தியே நல்ல செய்தியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. என்னது சுவிசேஷம்னா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறது போல, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், என்னை பாவத்திலிருந்து ரட்சித்து நடத்தும்படியாக அவர் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. கர்த்தர் என் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். வெரி சிம்பிள். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். சிதறி போனவர்கள் இப்போ பல்வேறு இடங்களிலிருந்து நீங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆராதனை முடிந்து என்ன செய்ய போறீங்க? திரும்ப உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பிளேஸுக்கு போக போறீங்க. அங்க அப்படி போகும் பொழுது நீங்க போகிற இடங்களில் எல்லாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. விதைகள் பரவுகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல படிச்சேன். விதைகள் எப்படி விதைகள் பரவும்? முதல்ல என்ன செய்யணும்? பழம் நல்லா பழுக்கணும். பழம் நல்லா பழுக்கணும். பழுக்கும் பொழுது அது என்ன ஆகும்? மரத்திலேயே பழுத்து அது வெடிச்சு சிதறும். சிதறும் பொழுது காற்று அந்த விதைகளை என்ன செய்யுமா? பல இடங்களுக்கு கொண்டு போகும். அடுத்தது பழங்கள் பழுக்கும் பொழுது பறவைகள் என்ன செய்யும்? அந்த பழங்களை சாப்பிடும். பறவைகள் கொட்டையை நீக்கிட்டு சாப்பிடாது. அது என்ன செய்யும்? அப்படியே சாப்பிட்டும் முழுங்கிரும். அந்த பறவைகள் என்ன செய்யும்? பல இடங்கள்ல போய் உட்காருது, அது எச்சில் பண்ணுது. அப்ப அதன் மூலமாக விதைகள் விழுந்து அது முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆமென்.
ஆக இப்படி காற்று பறவைகள் எல்லாம் என்ன செய்துங்க, விதைகளை பரவச் செய்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை பரவச் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எங்கெங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கும். திரும்ப ஒரு குரங்கு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு குரங்கு என்ன செஞ்சுதான், ஒரு மரத்துக்கு கீழே படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு, மரத்து மேல இருந்து ஒரு பழம் பழுத்து அது குரங்கனுடைய தலையில விழுந்துருச்சு. இந்த குரங்குக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சு இதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாரு, இப்படி நான் தூங்கிட்டு இருந்த என் தூக்கத்தை இந்த பழம் கெடுத்துச்சு, என்ன செய்யற பாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சதுங்க, ஆத்திரத்துல அந்த விதையை அந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு தூரமான இடத்துல கொண்டு போய் குழி நோண்டி இதை போட்டுருச்சு. இந்த மாதிரி அந்த மரத்திலிருந்து விழுகிற விதை எல்லாத்தையும் எடுத்து அங்கங்க குழியை நோண்டி போட்டுருச்சு. ஒரு 6 மாசம் ஆச்சு. அது நினைச்சிட்டு இருக்குது, இந்த விதையெல்லாம் முடிஞ்சுது, பழமெல்லாம் முடிஞ்சுது, நீ ஒண்ணு வராதுன்ட்டு. ஒரு 6 மாசம் கழிச்சு நல்ல ஒரு மழை பேஞ்சுது. பேஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க, ஒரு 2-3 நாள்ல பார்த்தா எல்லாம் துளிர் வருது. எங்கெல்லாம் அந்த குரங்கு விதைய போட்டுச்சோ அங்கெல்லாம் என்னாச்சுங்க, மரம் முளைச்சிருச்சு, செடி முளைச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த மாதிரி சுவிசேஷமாகிய விதையை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யுங்க, விதைங்க விதைங்க. அல்லேலூயா. ஆமென். விதைக்கும் பொழுது அந்த விதை என்ன செய்யும், ஒரு நாள்ல முளைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உலகத்துல விஞ்ஞானிகள் ஏதேதோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தங்களுடைய அறிவினால என்ன செஞ்சாங்களாம், ஒரு சின்ன கடுகு கண்டுபிடிச்சாங்க. சின்ன கடுகு கண்டுபிடிச்சாங்க. ஆராய்ச்சி பண்ணி கடுகு தயாரித்தார்கள். எப்படி, விஞ்ஞானத்துல தயாரித்தாங்க. அப்போ அந்த கடுகு பார்க்கும் பொழுது ரியல் கடுகு மாதிரியே இருக்கு. காரம் அதே மாதிரி இருக்குது, மனம் அதே மாதிரி இருக்கு, எல்லாமே அதே மாதிரி இருக்கு. சரி, இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கடுகிற்கும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட கடுகிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், அதை ஆராய்ச்சி செய்யும்படியாக 2 கடுகு எடுத்து மண்ணில் போட்டு புதைச்சு வச்சாங்க. 2 நாள் தண்ணி ஊத்துனாங்க. 3ஆவது நாள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் படைத்த அந்த கடுகு முளைத்தது. விஞ்ஞானிகள் படைத்தது முளைக்கவில்லை. காரணம் என்ன, அது அறிவினால் உண்டானது, அதுல ஜீவன் இல்லை. இது இயேசுவால் உண்டாக்கப்பட்டது, அதுக்குள்ள என்ன இருந்தது, ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. ஆக வசனத்துக்கு என்ன இருக்குதுங்க, ஜீவன் இருக்கு. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மோட பேசுது. நீங்க படிச்சு பாருங்க, இந்த வசனம் உங்களோட பேசும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குங்க, உயிர் இருக்கிறது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு காலம் அழியாது. ஆகவே அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு ஒரு மிகுந்த உபத்திரவம் உண்டானது. ஆக அந்த உபத்திரவத்தை நிமித்தம் என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் சிதறப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு போனார்கள். போனவர்கள் என்ன செஞ்சாங்களா, எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப உதாரணமா பாருங்க, ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிற ஆள், ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிற ஆள் என்ன செய்யறாரு, இங்கிருந்து நேரா வண்டி ஏறி குன்னூர் போறாரு. போய் அங்க பஸ் விட்டு இறங்குனதையும் எதை தேடுவாரு, ஏன்னா அவருடைய பழக்கம் டீ குடிச்சு பழக்கம், எங்க கடை இருக்குதுன்னு தேடுவார். அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை எங்க சொல்லலாம், யாருக்கு சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னு சொல்லி என்ன செய்யணும், நம்முடைய சிந்தையில இருதயத்துல இந்த காரியங்கள் என்ன செய்யணுங்க, ஓடிக்கொண்டே இருக்கணுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் சொன்னது என்ன, தாகமா இருக்கிறேன் அப்படின்னார். என்ன சொன்னாருங்க, தாகமா. உடனே என்ன செஞ்சாங்க, அதை பக்கத்துல இருந்து கேட்டவங்க எல்லாம் ஓடி போய் ஒரு கடற்காலனை எடுத்து அதை ஈசோப்பினால நினைத்து என்ன செய்யறாங்க, ஒரு நாணல் கோல்ல மாட்டி அவரிடத்துக்கு நேரா நீட்டுறாங்க. அவர் குடிச்சாரா, அவர் எடுத்தாரா, இல்ல. ஆமேன். அவர் தாகத்தோடவே தான் கல்வாரி சிலுவையில
மரித்தார். அப்ப தாகம் தீர்க்கப்படணும் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அவருடைய தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. ஆக இந்த சுவிசேஷ அறிவிக்கிறதுல எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் காஸ்பல், சுவிசேஷத்தை எப்படி நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா அறிவிக்க முடியும் அப்படின்னா பல வகை இருக்கு. இதுல என்னன்னு சொன்னா ஏஜ் குரூப் இவாஞ்சலிசம். அப்போ என்னன்னா ஒரு 10வது படிக்கிற பிள்ளைங்க 10வது படிக்கிற பிள்ளைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கலாம். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு அறிவிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய கான்டெம்பரரிஸ், அவங்களுடைய வயதை உடையவர்கள், அவங்களுடைய அந்த தொழிலை உடையவர்கள், அவங்களுடைய அந்த வேலை உடையவர்களுக்கு என்ன செய்யலாம்? எளிதாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். நம்ம எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலையில் நிச்சயமாக நமக்கு யார் இருப்பாங்க? நண்பர்கள் இருப்பாங்க, பழகினவங்க இருப்பாங்க, நம்மோடு கூட நட்புல இருக்கிறவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம எளிதாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எஃபெக்டிவ் வே. அந்த ஏஜ் குரூப் இவாஞ்சலிசம், அந்தந்த வயதை உடையவர்கள், அந்தந்த தகுதியில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பல வகையான சுவிசேஷ அறிவிக்கிறதுல பாத்தீங்கன்னா குரூப் இவாஞ்சலிசம், மாஸ் இவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நிறைய கூட்ட ஜனங்களுக்கு சொல்ற. இப்போ நற்செய்தி கூட்டத்தை நடத்தி அதுல சுவிசேஷம் அறிவிக்கலாம். அப்ப நிறைய ஜனங்க வருவாங்க. அல்ல யார் கேட்கிறாங்க, யார் ரட்சிக்கப்படுறாங்க நமக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய பணம் செலவழிக்கணும். ஆனா அதிக பணங்கள் செலவழிக்காம எளிதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எப்படின்னா தனித்த நபருக்கு, தனி ஆட்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது ரொம்ப எஃபெக்டிவ். அல்லேலூயா, ஆமென். தனிப்பட்டவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் நிச்சயமா என்ன செய்யும்? அவங்கள சந்திக்கும், ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவர் என்ன செய்றார்? சமாரியா வழியாக கடந்து போகிறார். இஸ்ரவேல் ஜனங்க சமாரியா வழியா போக மாட்டாங்க, சுத்தி தான் போவாங்க. சமாரியாவை சுத்தி போவாங்க. காரணம் என்ன? சமாரியர்கள் என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்கு அவர்கள் அசுத்தமானவர்களாய் காணப்பட்டார்கள், அன்டச்சபிள் போல காணப்பட்டார்கள். இஸ்ரேல் பிளஸ் அசீரியா இஸ் ஈக்குவல் டு சமாரியா. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலர்கள் அசீரோடு கலந்து உருவானவர்கள் யாரு? சமாரியர்கள். ஆக அவங்க எல்லாம் கலப்படம். ஆக இவர்களை யூதர்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க ஊர் வழியா போகாம என்ன செய்வாங்க? அவங்க ஊரை சுத்தி போவாங்க. இருக்கீங்களா? புரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பாரம்பரியத்தை உடைக்கும்படியாக, யாரும் அன்டச்சபிள் கிடையாது, எல்லாம் டச்சபிள் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு திடீர்னு ரத்தம் தேவைப்படுது, பிளட் பேங்க்ல போறாங்க. போய் யார் கிறிஸ்தவங்க ரத்தமா புறமதர்ச ரத்தமா கேட்கறாங்களா? அந்த டைம்ல அவங்களுக்கு தேவை. அல்லேலூயா. ஆக லைஃப் கிவிங் பிளட். ஆக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தேவை. ஆமென், அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து அந்த பாரம்பரியத்தை உடைக்கும்படியாகத்தான் சமாரியா வழியாக போனார். போகும் பொழுது அங்கே ஒரு கிணத்து அண்டையில் அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரி என்ன செய்யறாங்க? தண்ணீர் மொள்ளும்படியாக வருகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். இது தனித்தாள் ஊழியம். தனிப்பட்ட நபருக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அந்த சகோதரி அன்று இயேசுவை தன் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. வாழ்க்கை மாறினது, அவளுக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கினது. அவள் போய் ஊருக்குள்ள சுவிசேஷத்தை அறிவித்ததுனால அந்த ஊராரே இயேசுவிடத்துல வந்தாங்க. அல்லேலூயா. அந்த வழியா போகணும்னு நினைச்ச ஆண்டவரை 2-3 நாள் அங்கேயே தங்க வச்சுட்டாங்க. சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. சமாரியாவில் அநேகர் இயேசுவிடத்துல வந்தார்கள். காரணம் என்ன? சுவிசேஷம். அல்லேலூயா. ஆக இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் படிங்க, 16வது வசனமா? 16 17? ரோமர் 1:16 படிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. திரும்ப படிங்க.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்படேன். போதும். முன்பு யூதரிலும் என்னதுங்க? சுவிசேஷத்தை சொல்றதை குறித்து எனக்கு வெட்கம் இல்லை. அநியாயம் பண்ணா வெட்கம், திருடுனா வெட்கம், ஏமாத்துனா வெட்கம், தவறு பண்ணா வெட்கம். ஆனா சுவிசேஷத்துக்கு என்ன இல்லைங்க? வெட்கமே இல்லை. அல்லேலூயா. ஆக பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு வெட்கம் இல்லை. சில பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க? கிறிஸ்தவன் சொன்னா அந்த பூமியில் என்ன இல்லை? மதிப்பு இல்லை. கிறிஸ்தவன் சொன்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள்னா அவங்க தாழ்ந்தவர்கள், அவங்க ஒண்ணுக்கு உதவாதவர்கள். அப்படிதான் அந்த உலகத்தினுடைய பார்வையில் இருக்கிறது. ஆனா ஒண்ணு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் யாருன்னா அந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளைகள் எதுக்காக சொல்றேன்னா, கிறிஸ்தவன் என்று சொல்ல என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அந்த கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஆக சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன வரக்கூடாதுங்க? வெட்கம் வரக்கூடாது. ஏமாத்தினா வெட்கம், திருடுனா வெட்கம், பொய் பேசினா வெட்கம், அநியாயம் பண்ணா வெட்கம். ஆனா சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன செய்யக்கூடாதுங்க? வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 9 verse 16 படிங்க. போரடிக்கிற 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு என்ன இல்லையா? எனக்கு இடமில்லை. இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கடமைன்றது வேற, அப்புறம் இன்னொன்னு என்னங்க சொல்லுங்க யாரோ? கடன் வேற, கடமை வேற. சரிங்களா? கடன் வேற, கடமை வேற. என்ன படிக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. கடமைனா என்னதுங்க? அதை நான் செஞ்சுதான் ஆகணும். இப்போ தாய்மார் குறித்து பார்க்கும் பொழுது, சகோதரிகள் குறிப்பா திருமணமான பிற்பாடு சமைக்கிறது யார் வேலை? சொல்லுங்க. பெண்கள் வேலை தான். இன்னைக்கு சில வீடுகள் எல்லாம் மாறி போச்சு. ஆண்கள் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் என்ன செய்யறாங்க? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து செல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இது என்மேல் விழுந்த கடமைன்னு என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் செய்யணும். பலவீனமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யணும்? அம்மா சமைக்கணும். அதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதான் கணவருக்கும் பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? இந்த பக்கத்தில் இருக்கிற ஆண்கள்லாம் சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கெல்லாம் எதுவுமே நியூட்ரல் இருக்காதீங்க. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அம்மா மாதிரி சமைக்கணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்க முக்குனாலும் முனகுனாலும் என்ன செய்யணும்? நீங்க தான் சமைக்கணும். அது கடமை. அந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. செஞ்சுதான் ஆகணும். மாடு வண்டி இழுத்துதான் ஆகணும். மாடு ஏறு உழுதுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் பிரதானமாய் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? கிரேட் கமிஷன் ஆஃப் காட். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்னன்னா, go into all the world and preach the gospel. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கிலும் போய். அல்லேலூயா. இப்ப சுவிசேஷத்தை அறிவிச்சா ஆண்டவர் என்ன செய்வாரு?
உலகம் முழுக்க கொண்டு போவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க அறிவிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏராளமான கிருபையை கொடுப்பார். ஆமேன். இப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கு. அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோன்னா எதை சொல்லுவாங்க? அடி விழும்போது ஐயோம்பாங்க. அடிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஆஹா ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இன்னும் 2 கொடுங்க அப்படிம்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஐயோ. அந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ. எல்லார் மேலும் விழுந்த கடமை. இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறத ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்திய தேசம் எப்போ என்ன செய்திருக்குங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆக எனக்கு என்ன உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆலயம் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு போறோம், கடையிலுக்கு போறோம், பைய தூக்கிட்டு மட்டன் வாங்குறோம், சிக்கன் வாங்குறோம், மீன் வாங்குறோம், அப்புறம் சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். அப்படின்னு இருந்தா எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அல்லேலூயா. எப்பாடுபட்டாலும் சுவிசேஷம் அறிவிக்கணுங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக ராமேஸ்வரம் என்கிற ஒரு பகுதிக்கு நான் போயிருந்தேன். போன வருஷம் செப்டம்பர்ல நம்ம சர்ச்ல இருந்து எங்க போனோம்? ஊட்டி போனோம். இந்த வருஷம் எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னா முடியாம போச்சு. கர்த்தர் சித்தமானா அடுத்த வருஷம் நம்ம போவோம். அப்போ அந்த ராமேஸ்வரத்துக்கு நான் போயிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்பதாக. 98ல் போயிருந்தேன். அப்போ அங்க போகும்போது ராமேஸ்வரம் என்ன ஃபேமஸ்ங்க? பாலம் ஃபேமஸ் இல்லையா? பாம்பன் பாலம், கடல் மேல பாலம் கட்டி இருக்கிறாங்க. அடுத்தது அங்க ட்ரெயின் போகும்போது என்ன ஆகும்? பாலம் திறக்கும், ட்ரெயின் போகும்போது பாலம் மூடிக்கும், கப்பல் போகும்போது பாலம். அப்ப அந்த ராமேஸ்வரத்துக்கு போகும்பொழுது அங்க ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. இப்ப அவங்க இறந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க. அவர் பேர் பாஸ்டர் பவுலோஸ் என்று சொல்லி, ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பாஸ்டர் பவுலோஸ். அப்ப அவருடைய சாட்சியெல்லாம் நான் கேட்டேன், அவர் நேரில் பார்த்துருக்கேன், அவர் இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்போ நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், மாணவராக இருந்த பொழுது போனேன். அப்போ அவருடைய புத்தகம், அவருடைய சரித்திர புத்தகத்தை நான் வாசித்த பொழுது உண்மையாகவும் எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்தது. என்ன உற்சாகம்னா, ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் தேவனுக்காக செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்போ பாருங்க, அவர் கேரளாவில் இருக்கும்போது ரொம்ப குறும்பு பண்ணுவாராமா. தாங்கொன்னா குறும்பு. சில பிள்ளைகள்லாம் அப்படிதான் குறும்பு மேல குறும்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி குறும்பு பண்ணதுனால அவங்க அப்பாவே பிடிச்சு அவரை ஜெயிலில் போட்டாங்க. குறும்பு தாங்கலன்னு சொல்லி பெற்றோரை என்ன செஞ்சாங்க? பிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. சிறைச்சாலையா அந்த காலத்துல ஆஸ்பத்திரியில, சிறைச்சாலையில, தெருவில் நின்று சுவிசேஷம் அந்த மாதிரி சிறைச்சாலையில போய் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆனது. ரட்சிப்பின் அனுபவத்தில் நல்ல ஜெபம் இருக்கிறாரு. முதல்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை கேரிங்கா இருக்காங்க. அப்ப ஆண்டவர் அவரோட பேசுறாரா, நீ ராமேஸ்வரத்துக்கு போகணும் மிஷனரியான்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய 1 வயது குழந்தையும் கர்ப்பிணியா இருக்கிற தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு ராமேஸ்வரம் போறாரு. போகும் பொழுது அவருக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து வித்துட்டு ஒரு பையில மாத்திரம் துணிமணிகள், சில சின்ன சின்ன பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போகிறார். ராமேஸ்வரத்துல போய் இறங்கும் பொழுது அவர் கையில் இருந்தது வெறும் 5 ரூபாய் மட்டுமே இருந்துச்சான். ஒரு புது ஊர்ல, பாஷை தெரியாத இடத்துல சுவிசேஷத்து நிமித்தமாக, ஆண்டவருடைய அன்பை அறிவிப்பதன் நிமித்தமாக 5 ரூபாய் கொண்டுட்டு போனார். சாட்சி புத்தகம் எல்லாம் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தை பசிக்காக அழுகுது, மனைவிக்கு போஷிக்கணும், தங்கறதுக்கு இடம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருந்து அவர் அங்க ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்ப அந்த நாட்கள் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால என்ன செய்வாங்களாம்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாரு, இந்த மாதிரி தொந்தரவாகிறதுக்கு தான் என்ன செய்யணும்? அந்த ஜெனரேட்டரை வாங்கணும்.
பிரைஸ் காட். இன்னொரு பாயிண்ட் ஏத்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ அந்த 5 ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல, மொழியும் தெரியாது. அப்போ தன் மகனை கூட்டிட்டு, நிறைமாத கர்ப்பிணியை கூட்டிட்டு ஒரு அட்டை கடைகளில் போய் அட்டை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அட்டையை எடுத்து அதில் ஒரு லெட்டு வாங்கி வசனத்தை எழுதுவாங்களாம். வசனத்தை எழுதி கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்குவாங்களாம். முன்னாடி ஒரு வசனம் எழுதி பின்னாடி ஒரு வசனத்தையும் புருஷனும் மனைவியை தொங்க விட்டுட்டு தெரு தெருவா நடந்து போவாங்களாம். யாராவது பார்த்தா படிச்சு பாருங்கன்னு செய்ய காமிப்பாங்களாம். அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா இயேசுவை பற்றி சொல்லணுன்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால அந்த இயலாத சூழ்நிலையில், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் சந்தோஷமா சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இப்ப குழந்தை பசிக்காக அழுமா, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, வயிற்று மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தை அப்படியே தூங்கிருமா. கடையில டீ, பன்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைய காப்பாத்தினாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய மனைவிக்கு வந்து வயிறு வலி, அதாவது பிரசவ காலம் நேரிட்டது. அவங்களுக்கு இடமே கிடையாது. காலையில் ஆனா அந்த அட்டை எடுத்து மாட்டிட்டு அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதா வேலை. போற இடத்துல நிறைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் கிடைக்கும். அப்போ அவருடைய மனைவிக்கு அந்த பிரசவ வேதனை வந்த உடனே அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ வயிற்று மேல கை வச்சு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும், ஒரு வீடு கிடைக்கணும், அப்புறம் என் மனைவிக்கு டெலிவரி ஆகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா அந்த பெயின் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஏறக்குறைய ஒரு 10 நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கிடைச்சுதான். அந்த இடம் எப்படின்னு சொன்னா, பகலெல்லாம் மீன் அளப்பாங்களாம். அந்த இடத்துல பகலெல்லாம் மீன் அளப்பாங்க, ராத்திரி ஆனா அந்த இடம் காலியா இருக்கும். அது ராத்திரியில சாயந்தரத்துல போய் அவங்க அந்த இடத்த கழுவி விட்டு அங்கதான் படுத்துக்குவாங்களாம். எப்படி இருக்கும் மீன் கழுவுற இடம்? ஒரே ஸ்மெல்லா இருக்கும், ஈயா இருக்கும். அந்த இடத்துலதான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஏறக்குறைய ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு கிடைச்சுதான். அந்த வீட்டுக்கு போன அன்னைக்கே அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆகி நல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சான். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எதுக்காக அவ்வளவு பாடுகள்? சுவிசேஷத்துக்காக. கேரளாவில் நல்ல வசதியா இருந்தவர், நல்ல செல்வாக்கில் இருந்தவர். ஆனா இயேசுவை பற்றி அறிவிக்கணுன்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை போய் அறிவிக்க ஆரம்பித்தார். அப்புறம் அவங்க வந்து குடியிருந்தாங்க. இப்ப நிறைய சாட்சிகள் சொல்லலாம், சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ அந்த நாட்கள்ல அவருக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும். அதாவது படக்காட்சி மூலமா சுவிசேஷம் அறிவிக்கணும். ப்ரொஜெக்டர் வாங்கணும், அது காசே கிடையாதான். அப்போ எப்படி இந்த ப்ரொஜெக்டர் வாங்குறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது அவருக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ரத்தத்தை வித்து அதன் மூலம் ப்ரொஜெக்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய், சார் எனக்கு ரத்தத்தை எடுத்துட்டு அதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டாராம். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு, தம்பி உனக்கு ரத்தமே இல்லை உடம்புல, ரத்தம் எடுக்க முடியாது. இப்ப வீட்டுக்கு வந்து திரும்ப ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நாளைக்கு நான் போறேன், அந்த டாக்டர் இருக்கக்கூடாது, வேற டாக்டருக்கு எப்படியா ரத்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் போனா வேற டாக்டர் இருப்பாங்களாம். இப்ப அவங்களும் பரிசோதித்து பார்த்து, தம்பி உன் உடம்புல ரத்தம் எடுக்கும். இப்படி 2-3 நாள் தொடர்ந்து போகும் பொழுது ஒரு டாக்டர் பார்த்துட்டு, சரி ஓகே எப்படியாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாட்டில் ரத்தம் எடுத்தாங்களாம். இப்ப ரத்தமே வரலையாம். பம்ப் கையை இப்படி மூடி மூடி விரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ரத்தம் எடுத்து, அந்த ரத்தம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்களாம், ஒரு நல்ல பழச்சாறு ஜூஸ் கொடுப்பாங்களாம். அந்த ஜூஸ் கொடுக்குறாங்க. அது கூட வேண்டாம், நான் இயேசுவை பத்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அதை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி ஒரு ஏரியாவில் போய் படக்காட்சியை போடும் பொழுது, ஜீசஸ் ஃபிலிம் போடும் பொழுது, அங்க இருக்கிற கிறிஸ்துவ அந்த சுவிசேஷத்துக்கெல்லாம் விரோதமானவர்கள் அந்த ப்ரொஜெக்டரை உடைச்சி எரிச்சிட்டாங்களாமா. எப்படி இருக்கும்? இப்படி பல விதங்கள்ல கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தார்.
இப்படி அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போகும் பொழுது ஒரு இடத்துல அவரை பிடிச்ச ஒரு மரத்துல கட்டி வச்சு அவரை அடிக்கிறாங்க. அவரை அடிச்சு அவரை கழட்டி அவரை முடியாம அப்படியே கீழே விழுந்துட்டாராம். அந்த ஏரியாவே பார்க்கறாங்க. அடுத்த நாள் அந்த பெரிய மரம் அப்படியே பட்டு போச்சான். ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது சட்டையெல்லாம் கிழிஞ்சு கிடக்குமா. அவர் மனைவிக்கு பட்டன் தைக்கிறதா வேலையா இருந்துச்சான். ஏன்னா இயேசுவுக்காக இவ்வளவு பாடுகள், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த ராமேஸ்வரம் பகுதிக்கு அது ஒரு புண்ணிய ஸ்தலமா இருக்கிறபடி அநேக ஜனங்க வருவாங்க. எல்லாருக்கும் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு எல்லாருக்கும் என்ன செஞ்சாராம், சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருந்தாங்க, கொடுத்துட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. நாள் அடைவில் கொஞ்சம் ஜனங்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நடத்துவாராம். இந்த பசியில பட்டினியில ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒரு பெரிய சபையை கட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்க போயிருந்த நேரத்துல அவருடைய சபை ஒரு கூரை கொட்டாய் தான், கீழே மணல். பார்த்தா அவர் சொல்ற அந்த இடத்துல ஒரு 300 ஏக்கராவோ 30 ஏக்கராவோ அவருக்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிருபையாய் காணிக்கையா கொடுத்திருக்கிறார். 30 ஏக்கராவோ என்னமோ நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சபையை கட்டி ஜனங்க மணல்ல உட்கார்ந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு பைபிள் காலேஜ் கட்டி இருக்கிறாரு. கர்த்தருக்காக வல்லமையான ஊழியம் செஞ்சு அநேகரை ஆண்டவரத்துல வழி நடத்தி இருக்கிறார், ஒரு பாஸ்டர் பவுலோஸ் மூலமாக. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். அவங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. ஆக தேவ பிள்ளை எதுக்காக சொல்றேன்னா, சுவிசேஷ பாரம் சுமையாக மாறணுங்க. அது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. நம்ம இருக்கிற ஏரியால் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க பழகினவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் யாருக்கு? ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் சொல்லி வேகமா நான் முடிக்க விரும்புறேன். சங்கீதம் ஏசாயா 61:1 படிங்க. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 61 verse 1. ஏசாயா 61:1 வேகமா படி. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். யாருக்கு சுவிசேஷம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அல்லேலூயா. யார் சிறுமைப்பட்டவங்க? யார் சிறுமைப்பட்டவங்க? ஏழை எளிய மக்கள். ஆமென். படிப்பறிவு இல்லாதவங்க, அந்தஸ்து இல்லாதவங்க, எதுலையும் உயர்வுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லாத ஜனங்க தான் சிறுமைப்பட்ட ஜனங்க. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் தேவை. நிறைய கிராமங்கள், நிறைய ஊர்கள் இருக்கிறது. இங்க படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களை இயேசுனா யாருன்னு, அவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது படிங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. மத்தேயு 11:5 படிங்க சீக்கிரமா. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. யாருக்கு சுவிசேஷம்? தரித்திரருக்கு. தரித்திரம்னா என்னதுங்க? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு பேர் தான் தரித்திரம். அல்லேலூயா. இந்த மாதிரியான கஷ்டப்படுகிற மக்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிற மக்கள், துணிமணி இல்லாத மக்கள், இவங்களுக்கு போய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு நல்ல துணிமணியை கொடுங்க, நிச்சயமா இயேசுவை கண்டுகொள்வார்கள். மனக்கண்கள் திறக்கப்படும். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாரும் பெரிய வசதி படைத்தவங்களா, எல்லாரும் பெரிய பணக்காரங்களா இல்லை.
பணக்காரர்களை பார்க்கிலும் ஏழைகள் அதிகமா இருக்கிறாங்க, தரித்திரர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கஷ்டப்படுகிற ஜனங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆமென். நல்ல சாப்பாடு இல்லாம, நல்ல துணிமணி இல்லாம, நல்ல தங்க இடம் இல்லாம, நல்ல போஷாக்கு இல்லாம இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் சமுதாயத்துல மதிப்பு இல்லை, சமுதாயத்துல யாரும் அவங்களை நேசிக்கிறது இல்லை, அவங்க புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அரண்மனையில பிறந்திருந்தா பெரிய பணக்காரருக்கு தான் சுவிசேஷம் போயிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாருங்க? மாட்டு தொழுவத்துல பிறந்தாருங்க. அல்லேலூயா. ஒரு தேவாதி தேவனுடைய குமாரன் எங்க பிறந்திருக்கணும்? உயர்வான இடத்துல பிறந்திருக்கணும். ஆனா எங்க பிறந்தாருங்க? மாட்டு தொழுவத்துல பிறந்தாருங்க. அவரை சுத்துறதுக்கு நல்ல துணிகள் இல்லைங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இயேசு பிறந்தார். காரணம் என்ன? ஏழை எளிய மக்களுக்காக, தரித்திரருக்காக, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போகணும். ஒரு பணக்காரனாக்குறது ஈஸி, ஒரு ஏழைய பணக்காரனாக்குறது கஷ்டம். ஒரு ஏழைய உயர்த்துறதுக்கு தாங்க இயேசு வந்தார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் காலத்துல அவங்களுக்கு என்னாச்சு, இடம் பத்தல. அதனால வெளியே போய் என்ன செஞ்சாங்க? இடத்தை விஸ்தாரமாக்கும்படியாக கோடாரிகளை வாங்கி கொண்டு போய் மரங்களை வெட்டினார்கள். இரவலாக கோடாரிகளை வாங்கி கொண்டு போனார்கள். அப்பொழுது ஒருவன் வாங்கி கொண்டு போன கோடாரியானது என்னாச்சுங்க? கை நழுவி என்னாச்சு? தண்ணீர்ல விழுந்து போனது. அவன் உடனே அழுகிறான், ஐயோ எஜமானனே, கோடாரி விழுந்து போச்சே, இது இரவலாக வாங்கிட்டு வந்தது, என்ன செய்வேன், நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப எலிசா என்ன செய்யறாருங்க? ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அந்த இடத்துல போடும் பொழுது கோடாரி மிதந்தது. அல்லேலூயா. மரக்கிளை வெட்டப்பட்டது. அந்த கிளை இயேசு. இரும்பு தண்ணிக்குள்ள கிடக்கும், இரும்பு மிதக்காது. இரும்பு மிதக்குமா? வெயிட் மிதக்காது இல்லையா? வெயிட் இல்லாத பொருள் தான் மிதக்கும். ஆக இரும்பு மிதக்குதுன்னா என்னாச்சுங்க? ஒரு கிளை தரித்து போடப்பட்டது. அந்த கிளை இயேசு. ஆமென். அப்படியாக இயேசு தரித்திரர் வாழ்க்கையில வரும் பொழுது அவனை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார், அவனை உயர்வாக மாற்றுவார், அவனை மேன்மையாக மாற்றுவார், அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்து, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த. இன்னும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், டைம் ஆயிடுச்சு. அதனால இதோட நான் முடிக்க போறோம். தயவு செய்து எல்லாருக்குள்ளாரையும் ஒரு இருதய துடிப்பு இருக்கணும். என்ன துடிப்புங்க? சுவிசேஷம். ஓ unto me if I not preach the gospel. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. எப்படியாவது என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கரண்ட் பில் கட்டாட்டி என்ன ஆகும்?
ஃபீஸ் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்காம இருந்தா என்ன ஆகும்? ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸ் போச்சுன்னா வேலை நடக்குமா? அதனால என்ன செய்யுங்க? சுவிசேஷம் அறிவியுங்க. இது என்மேல் விழுந்த கடமை.